ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா நாம இன்னைக்கு போட்டு செய்யறது இங்க பாருங்க, பச்சையா இருக்கிற பெப்பர். அதாவது மிளகு பச்சையா கிடைக்கும்ல, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுக்கு ஒரு வாசனை இருக்கே, ஐயோ, அது சமைச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சிக்கன்ல போட்டு சமைச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. வாங்க இப்போ அவங்களையும் பார்க்கலாம். எப்பயும் செய்யற லொக்கேஷன்ல கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டா வெளியில செய்ய போறோம். இந்த லொக்கேஷன்ல தான் செய்ய போறோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு செய்ய போகிறோம். நல்லா செஞ்சு சூப்பராக இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்படியே நம்ம டீமில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ணா வைக்கப்படுறாங்க. அண்ணா செந்தாமர் அண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம டீமில் இருக்காங்க. இவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அர்ஜுன் ஓகே, இவர் மிஸ்டர் அர்ஜுன். ஸோ மிஸ்டர் சுகதீஷ், எல்லாம் நம்ம டீம் தான். நான் சமைக்கிறது 1% தான். இவங்களாம் சமைச்சாங்கன்னா சொர்க்கம் தான். ஏன்னா இவங்க செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன். நாட்டுக்கோழி செய்வாங்க பாருங்க, நான் இது வரைக்கும் அது எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. எனக்கு நாட்டுக்கோழி ஒரு ஸ்மெல் வரும்னு பிடிக்காது. பட் இவங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ நல்லா சாப்பிட்றேன். ஏன்னா அவங்க செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவையாகவும் இருக்க போகுது. அப்படியே நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ணா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. ஹாய். ஓகே, வாங்க என்ஜாய் பண்ணலாம். பச்சை மிளகு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 2 கைப்பிடி மிளகு போட்டிருக்கேன். இதே அளவு இங்கே பாருங்க, மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் வச்சு தான் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிக்கலாம். 3 கிலோ சிக்கன் நல்லா கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பார்க்கவே அப்படியே வெள்ளையாக இருக்கணும். இப்போ 3 கிலோ சிக்கனும் நம்ம பவுலில் போட்டாச்சு. நாங்கள் வீட்டிலே இந்த சிக்கன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து செய்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா, அதனால இந்த சிக்கன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அரை எலுமிச்சம்பழம் எடுத்து அதை இதில் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உடனே பண்ணுறதா இருந்ததுன்னா அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் இப்போ விட்டுக்கோங்க. பச்சையாக அரைச்ச மிளகு பேஸ்ட் தான் இங்கே வச்சுருக்கோம். இதில் பாதி வந்து இப்போ மேக்னேட் பண்ண போட்டுக்கலாம். இது எங்கே கிடைக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. இந்த மிளகு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில், பிக் பஸார் அந்த மாதிரி இடத்தெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ருசியாக இருக்கும். இது 3 கிலோ சிக்கன் இருக்குது, அதுக்கு தகுந்த மசாலா தான் நம்ம போடுறோம். ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த பச்சை மிளகு பேஸ்ட்டு இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கலாம். இது சக்தி மிளகாத்தூள் தான். நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதும் அது அப்படியே ஒவ்வொரு கோட்டும் அதில் நல்லா இறங்கிட்டு சூப்பராக இருக்கும். மல்லிப்பொடி 1 கைப்பிடி போட்டுக்கலாம். 1 கைப்பிடி சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் தட்டினதும் போட்டுக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இடித்து வச்சுருக்கு. இப்போ இதில் பாதி மட்டும் இதில் போட்டுக்கலாம். போடலாம், இது கொடுத்துருங்க. பாருங்கள், 10 பச்சை மிளகா இடித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பாதி போட்டுக்கலாம். காரம் மசாலாலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து 1 தக்காளி அளவுக்கு இந்த சிக்கனில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 50 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் யூஸ்வலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணிங்களோ அதுவும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலு இதெல்லாம் போட்டு நம்ம மேக்னேட் பண்ணுறது தான்.
பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டால் அந்த சிக்கன் எந்த மாதிரி இருக்குன்னு. சமையல் முடிஞ்சிருச்சு. மிக்சிங் அவ்வளோதாங்க. சிக்கன் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இது இப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ வாங்க விறகடுப்பு பற்ற வச்சு அதில் சமைக்கலாம். என்னங்கண்ணா சமைட்டு கொடுங்க. அடுப்புக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாத்திரமும் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், 4 காஞ்ச மிளகா, 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். சுகதீஷ் கொஞ்சம் கருவேப்பிலை நாங்கள் இது வச்சுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இடித்து வச்ச பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டுங்க. பச்சையாக அரைச்சி வச்ச மிளகு பேஸ்ட் மீதி இருக்கு இல்லைங்களா, அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இந்த மிளகு பேஸ்ட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பச்சையாக போடுற மிளகுல காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இனிமேல் மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனும் போட்டுடலாம். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சூப்பரு. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பு தீ குறைஞ்சா கூட்டணும். இல்லை வேணாக்கா. இல்லை கொஞ்சமாக இப்படி ஓகே சூடு இருக்குது. சரி சரி. இப்போ இந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா வேகட்டுங்க. நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கிரேவி இருக்கு வரானுங்களே நன்னாயிருக்கும் பாருயா. இன்னும் கொஞ்சம் வேகும் போது இன்னும் செம்ம மனம் வரும்ண்ணா. ஒரு எல்லாம் கூட்டிட்டு போட்டா மேல போகும். காரம் நமக்கு நாளைக்கு பாத்ரூம் தான். அந்த கருத்த கலர் இருக்கணும். நானும் இந்த கலர் வறுத்துறோம், நானும் கொண்டு வச்சிருக்கேன். இல்ல அங்க சூப்பர் மார்க்கெட்ல பிக் பஸார்ல கிடைக்கும். அண்ணா அந்த மசாலா உப்பு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எல்லாம் பாருங்க. ஒண்ணு காலை தட்டு தங்கம். நல்லா எண்ணெயிலேயே அப்படியே பரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்பயே செம்மையா இருக்கு. வாசனையும் கலரும் பாருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிளறி கொடுக்கலாம். இந்த எண்ணெயிலே வேக விடணுங்க, அதுதான் மெயின். அந்த சிக்கனோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அடிபொலி இல்ல. ஓகே, அந்த சிக்கன் கலரை பாருங்க. அப்பா சாமி என்னவா இருக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கிளறி கொடுக்கலாம். சிக்கனை 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இடையில இதே மாதிரி கிளறி கொடுக்கணும். சிக்கனை ட்ரையாக சாப்பிடணுன்னா வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதை எந்த அளவுக்கு ட்ரை ஆக்க முடியுமோ ஆக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியை இந்த ஸ்டேஜில் தான் போடணும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் தக்காளி நிறையா போடக்கூடாது. 3 கிலோ சிக்கனுக்கே நான் 4 தக்காளி தான் போட்டிருக்கேன். 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த தக்காளியும் வதங்கட்டும். இப்போ நல்லா கிளறி கொடுக்கலாம். முக்கால்வாசி இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. அடுப்பணல் இப்போ கம்மியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துக்கு குறைஞ்ச தீயிலே இது வேகணும். இடையில எடுத்து கிளறி கொடுக்கணும். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா சுண்டிடுச்சு. இறக்க போகிறதுக்கும் முன்னாடி சிக்கன் மசாலா பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிட்டு அந்த கிரேவியும் நல்லா திக்காயிடும். நான் சக்தி பிராண்டு தான் போட்டிருக்கேன். இது 3 கிலோ சிக்கன். அதுக்கு தகுந்த மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1/2 எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதுவும் ஊற்றிக்கலாம்.
இந்த எலுமிச்சம் சாறு ஊற்றுறதுனால அந்த சிக்கன் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தழையை இங்கே பாருங்க, லைட்டாக இப்படி உள்ளே அமுக்கி கொடுங்க போதும். சும்மா அப்படி இங்கே பாருங்க, அப்படியே லேசாக வரேவா. என்ன கலர் பாருங்க, செம்மையாக இருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நல்ல மழை சட்டி எடுத்துட்டு ஓடி தானே மற்ற மோட்டர் காரின் உள்ளிடுச்சு. சரி வந்து மோனாட்டம் மின்னாங்கன்னு தோளுதக்கிட்டு சுகதீஷ் சாப்பிடலாம் வாங்க, எல்லாம் ரெடி. ஆதி நோய்க்கோங்க. ஓகே, யூ ஷுட் ஈட். வீட்டில் குறைச்சி டேஸ்ட் பார்ப்போம். மனசிலாയി அത്ര இல்ல சாப்பிடணும் எல்லாரும். மதியம் நான் கிருஷ்ணாவுக்கு ஒன்று குறைச்சி வச்ச மதி, அதில் அத்தனை வேண்டாம், அவன் சாப்பிட மாட்டேன். அர்ஜு இது கொஞ்சம் அவட ஆக்கி. கிருஷ்ணாபா அண்ணா நீங்களும் வாங்கண்ணா. ரெடி? பக்கமாக இருக்கா? ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ எல்லாரும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறோம். செம்ம சூடு. எப்படி இருக்கு? அடிபொலி. ஓ, இந்த சிக்கன்ல பாருங்க செம்மையா மசாலா இறங்கியிருக்கு. சொல்ல வேண்டாம், நல்லா டேஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்கு. கிரேவி எல்லாம் சூப்பரா இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்குது. அந்த ஸ்பெஷல் மிளகு போட்டுமே அதோட மனம் தெரியுதா? குருமிளகா நல்லா இருக்குது. பச்சை மிளகுன்னு சொல்லுங்க. மிளகு இங்க வந்து மலையாளத்துல வந்து குருமிளகுன்னு சொல்லுவாங்க. சிக்கன் சாப்பிட்டு பார்த்தாச்சு, செம்மையா இருக்குங்க, சான்ஸே இல்லை. அதில் அவ்வளோ இந்த மசாலா இருக்கு பாருங்க, அது வேற லெவல். இந்த கலரை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதான் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு, கறிக்கோழி மாதிரியே இல்லை. செம்மைங்க. சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக சமைச்சாச்சு. எல்லாம் கொலை வெறியில் இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பிடிக்க போகிறோம் எல்லாருமே. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செம்மைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷனில் உங்களை பார்க்கலாம். see you, bye bye, love you all. செம்மையாக இருக்கும், அடிப்பொலி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவுட்டோரில் போய் எடுத்தது, ரொம்ப டைம் எடுத்தது. மார்னிங் 7 o'clock சிக்கன் வாங்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டு. முடிஞ்சது 4 o'clock, வீட்டுக்கு வந்தது 4:30. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு. இதில் நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எங்கள் ஃபுல் டீம் ஒர்க் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஃபுல் எறும்பு. என் பையன் கூட பார்த்தா கடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதாவது எப்படின்னா அப்பப்போ வரும் அந்த மலை எறும்புன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த எறும்பு. எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, என்னோடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் அனுப்புங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.